நாங்கள் முதல்ல வேல்மாறல் வழிபாடு கோயம்புத்தூரில் பண்ணோம். அப்போ மொத்தமே ஒரு 20-25 பேர் தான் இருப்போம். அத்தனை பேரும் கோடீஸ்வரன் கிடையாதுங்க. ஆனால் எல்லாரும் சொன்னது சாமி செஞ்சிடலாம், எப்படியாவது பண்ணிடுவோம்னு. நாங்கள் அதை சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 அடியார்கள் எல்லாம் பண்ணாங்க. நான் ஒரு 500 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்தது 1200க்கு மேலே வந்தாங்க. வந்த அத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டோம், எல்லாம் பண்ணோம். அப்போ என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இப்போ என் மனசுல தானே இது தோணுச்சு, வேல்மாறல் வழிபாடு பண்ணணும்னு. விஜயகுமார்னு யாரோ ஒரு மனுஷன் உட்காந்து பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் சாமி நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு உண்மையை சொன்னார். நம்ம அத்தனை பேரும் கருவி, நம்ம அத்தனை பேரும் முருகனுக்கு கருவி. இதே வேல்மாறல் வழிபாடு முதலில் கோவை கௌமார மடத்தில் தொடங்கி முருகப்பெருமானுக்கு வேல்மாறல் முடித்து தீபாரணை பண்ணும்போது மயில் தோகையிட்டு வந்தது. மயில் தோகை. அப்போ ஒரு உண்மை சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. என்னன்னா, மயில் வேறு முருகப்பெருமான் வேறு கிடையாது. மயில் வேறு. இப்போ நீங்க வெளியே போறீங்கன்னு வைங்க, வேல்மாறல் வழிபாடு முடிச்சுட்டு வெளியே போவீங்க, மயிலை பார்ப்பீங்க. இன்னைக்கு காலையில் நான் எந்திரிக்கிறேன், விபூதி எல்லாம் பூசி ரெடி ஆகும் போதே எப்போவுமே பேச்சாளனுக்கு அழகு நிறைய இந்த மண்டைக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பேசணும், மேடை ஏறணும்னு எல்லாம் மறந்து போயிடும். அது வேற விஷயம். அதுக்கு இறைவனுடைய திருவருள் அதெல்லாம் வரும். அப்போ பேசிக்கிட்டே இருக்கேன், நினச்சிக்கிட்டே இருக்கேன், மயில் கத்துது, அகவுது.